தொடர்ந்து தருகிற வார்த்தை, அதோடு கூட சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் படிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் the book of Revelation chapter 17 and verse number 14. 17 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களும் அவர்களோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆமென். ஹalleluya. இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது அந்த கடைசி பகுதி பாருங்க. அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். இந்த 3 சுபாவ குணங்களை அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. ஆட்டுக்குட்டியானவர் கடைசியாக அவர் ஜெயிப்பார். எல்லா அந்தி கிறிஸ்து, எல்லா ஆட்சி, உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயிச்சு சாத்தானையும் தோக்கடிச்சு அவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினாலே அவர் ஜெயிப்பார். ஆனா ஜெயிக்கிறவரோடு கூட இருக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தா அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். கடந்த செஷன்ல நம்ம பார்த்தோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. ஆனா அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற அந்த 2 கேட்டகரியிலேயே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அழைக்கப்பட்டவர்கள் இல்லாமல் நம்ம யாருமே இன்னைக்கு இங்க இல்ல. தேவனால் அழைக்கப்பட்டது சர்வ மனுஷருக்கும் இருக்கிற ஒரு தயவு, ஒரு கிருபை. எவ்ரிபடி இஸ் கால்ட். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே இல்லை. அதை நான் ஏன் சொல்றேன்னா, மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம் படிக்கிறீங்களா? Matthew chapter 22 and verse number 14. மத்தேயு 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இது. ஆனால் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். இங்க பார்க்கிறோம், அழைக்கப்பட்டவர் அநேகர். இந்த உலகத்துல நிறைய பேருக்கு அந்த அழைப்பு இருக்கு. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இன்னைக்கு காலையில புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேர்ந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கும். அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. இன்னைக்கு இதைத்தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் அழைப்பை பெற்றதனால் எனக்குள் பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை. ஆனால் நான் கர்த்தருக்குள் தேர்ந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தால் அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாஞ்சிக்கிறவனாய் நான் இருப்பேன். அதுதான் இன்றைக்கு நம்ம இந்த ஆராதனை வேளையில அருமையான சகோதரர்கள் நல்ல ஒரு ஆராதனையை நடத்தினார்கள். அந்த ஒரு பாடலின் வரிகளை பார்த்தீங்களா? உன் முகம் நான் பார்க்க வேண்டும், உன் பக்கம் நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உம்மோடு நான் சேர வேண்டும், உங்களுடைய முகம் நான் பார்க்க வேண்டும். யார் தேவனுடைய முகத்தை பார்ப்பார்கள்? வேதாகமத்தில் அருமையான ஒரு வசனம் உண்டு, பரிசுத்தம் இல்லாமல் நீ தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாதவன் அவருடைய முகத்தை காண முடியாது. அழைக்கப்பட்டவர்களுக்குள் தேர்ந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தால் உனக்குள் ஒரு பரிசுத்தத்தின் வாஞ்சை இருக்கும் என்பதை அர்த்தம். இந்த தேர்ந்து கொள்ளப்பட்டவனை தாண்டி இருக்கிற ஒரு பொசிஷன் தான் உண்மை உள்ளவன் என்று சொல்வது. அவன் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலக மாட்டான். இன்றைக்கு காலையில் ஆராதனையில் கூடி இருக்கிற அருமையான சகோதரி, எனக்குள் எத்தனை உண்மை இருக்கிறது என்பது எனக்கும் என் தேவனுக்கும் மாத்திரம் தெரிஞ்ச காரியம். இதை இன்னொருத்தர் கணக்கிட முடியாது. உங்களுக்கு உங்கள் தேவனுக்குள்ள இருக்கிற கர்த்தரை பற்றி பாய் நின்று கொள்ளுகிற, கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, என் வாழ்க்கையில் கர்த்தரை தவிர வேறு எதற்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்ற உண்மை உன் வாழ்வில் இருக்கிறது என்பது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். இன்றைக்கு காலையில் அருமையான தெய்வ ஜனமே, சுக சௌகரியத்துக்காக தேவனை தேடுகிறவனிடத்தில் அந்த உண்மை இல்லை. ஆனால் அவரிடம் அழைப்பு இருக்கலாம், அவரிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கலாம். எனக்கு வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வரும்பொழுது மாறுகிறவனிடத்தில் உண்மை இல்லை. உலக பிரகாரமான காரியங்கள் சிலதை நம்மை தாக்கும் பொழுது அப்படி தேவ பிரசன்னத்தில் நிற்க தெரியாதவர், உண்மை இல்லாதவர். ஆகையால் ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறவர்கள் அவர்கள் உண்மை உள்ளவர்கள். இன்றைக்கு மாலை காலையில் என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, என் வாழ்வில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதை பொறுத்து மாத்திரம்தான் நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்ற சத்தியத்தை ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகையால் தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும். உனக்குள் உண்மை என்ற சத்தியம் இருக்கிறதா? அப்படி என்றால் கிறிஸ்து என்ற வழி உனக்கு திறக்கப்படும். விசுவாச
விசுவாசத்தினால் எல்லாரும் தேவ குழந்தைகள் ஆகலாம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய குழந்தைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிக்கிறீங்களா? யோவான் சுவிசேஷம் 1st chapter 8 verse. யோவான் 1:8. 1st chapter 8 verse. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளி யாரை பற்றி பேசுகிறார்? 7வது வசனம் படிங்க பாஸ்டர், ஒரு வசனம் முன்னாலே. அவன் தன்னாலே எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடுகிற ஒரு வசனம். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். அவன் சாட்சியாக வாழ்ந்தார். அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற திரியேக தேவனில் அந்த குமாரன் என்று கொடுக்கப்பட்ட வார்த்தை மாம்சமாய் நமக்குள் வாசம் பண்ணினார். அந்த மாம்சத்தில் வாழ்ந்தவர் நமக்கு சாட்சியாக இருந்தார். ஹல்லேலூயா. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி இன்றைக்கு நம்மை அவருடைய சத்தியத்திற்குள் பிரவேசிக்கும்படி தருகிற கிருபை. ஒருவேளை என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, சிம்பிளா நம்ம கொஞ்சம் ஒரு கணக்கு போட்டு பார்ப்பீங்கன்னா, இந்த உலகத்தில் இன்னைக்கு உண்மை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கா, குறைஞ்சிட்டு இருக்கா? எல்லாம் ஒருத்தர் ஏமாத்துறது, எங்க பணம் சம்பாதிக்கலாம், எங்க அடுத்தவனை ஏமாத்திட்டு சம்பாதிக்கலாம். உண்மை குறைகிற உலகத்துல இருக்கிற உனக்குள் அந்த உண்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவ கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் எந்த சத்தியம் இல்லாமல் போகிறதோ அந்த சத்தியம் இருந்தால் தான் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகையால் சாட்சியாய் வந்த கிறிஸ்து சத்தியத்தின் சாட்சி, உண்மையின் சாட்சி. வேதாகமத்திலே மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி உண்டு. அதை நாம் சற்று நேரத்தில் ஆவியானவருடைய கிருபையோடு தியானிக்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எல்லாம் இப்படி உலகத்துல வாழ்ந்து, பல குடும்பங்கள்ல பிறந்து, பல படிப்புகள் படித்து, பல தொழிலை செய்து, பல சூழ்நிலைகளை சந்தித்து கடைசியாக இறந்து போகிறோம். இல்லை என்றால் இயேசுவின் 2வது வருகை அதற்கு முன்பதாக இருக்கும் என்றால் கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்கு பின்பு பரலோகத்திற்கு போகணும் என்ற ஆசை நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. பரலோகத்துக்கு போய் என்ன பண்ண போறீங்க? இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சு. எதுக்கு பரலோகத்துக்கு போகணும்? அது வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்க போய் என்ன வேலை? நிறைய பேர் சொல்லுவாங்க, இடைவிடாமல் துதித்துக் கொண்டே இருப்போம், ஆராதித்துக் கொண்டே இருப்போம், பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டே இருப்போம். இதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனா பரலோகத்திற்கு போகிற 1000 வருஷ அரசாட்சி, அதை தொடர்ந்து நித்தியமாய் தேவனோடு கூட இருக்கும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? எதற்காக இந்த பரிசுத்த வாழ்க்கை? ஏன் இந்த பூமியில் வாழும் பொழுது உண்மை வேண்டும், சத்தியம் வேண்டும், பயபக்தி வேண்டும், கர்த்தருடைய பாதத்தில் பணிந்திருக்க வேண்டும், தாழ்மை வேண்டும், தேவ பிரசன்னத்தில் பரிசுத்தம் வேண்டும். இதெல்லாம் எதற்கு? அந்த பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஐயோ இது எதுக்கு, இது எனக்கு தெரியலையேன்னு சொல்ல போறீங்களா? என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அனுகிரகமான ஒரு அனுபவம் நமக்கு எல்லாருக்கும். எத்தனை பேர் கல்யாணத்துல பங்கெடுத்திருக்கிறீங்க? திருமணத்துல இல்லாதவங்க பாஸ்டர்மாரெல்லாம் கையை தூக்கவங்க, நடத்துறதே அவங்க தான். நம்மளை பத்தி கேட்கிறேன், நான் இது சாப்பிட போறாங்க நம்மளை பத்தி. அந்த திருமணத்துல முக்கியமான பகுதியே அந்த மணமகள் எப்படி இருக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த சாப்பாடு எப்படி இருக்கு? என கேட்கிற தெய்வ ஜனமே, இதுதாங்க தேவாதி தேவனும் நம்மை கொடுத்து வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு மணவாட்டி தயாராக்கி கொண்டால் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண பந்திக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். Hallelujah. Amen. Blessed are those who are invited to the wedding supper of the Lamb. கொஞ்சம் படிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்திற்கு வந்துருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம், அதனுடைய 19வது அதிகாரத்தில் அதனுடைய 10வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? யோவான் ஒரு தேவ தூதனை கண்டு அவனுடைய காலில் விழுகிற ஒரு காட்சி இந்த இடத்துல காண முடியும். அவனுடைய பாதத்தில் விழுந்து அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார், உம்மோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உம்முடைய சகோதரர்களோடும் நானும் ஒரு ஊழியக்காரன். ஒருவேளை அந்த 9வது வசனத்தை படிக்கிற நீங்க ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். யோவான் 3ஆம் பரலோகத்திற்கு எடுக்கப்பட்ட அபிஷேகத்தோடு தேவ பிரசன்னத்தில்
சென்ற மனுஷன். அந்த யோவானுக்கே புரியாத ஒரு காரியம். நீங்க வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவனுடைய பாதத்தில் நான் விழுந்தேன், அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடி நீ பார்த்துக்கொள். பாருங்க, உன்னோடும் இயேசுவை குறித்த சாட்சியின் உன்னுடைய சகோதரரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். அப்படின்னா சகோதரே இந்த வசனத்தை ஏன்னா இப்ப இதுக்கு இடையில எடுத்த தெரியுங்களா? பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தூதனுடைய மகிமை கூட காணும் பொழுது அது தேவன் என்று நினைத்த யோவான் கூட, அப்படின்னா யோவானுக்கு கூட தேவ பிரசன்னத்தின் மகிமை என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, எவ்வளவுதான் அபிஷேகம் நிறைந்தாலும், எவ்வளவுதான் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்து சென்றாலும், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி தந்தவனாக, தெய்வீக தரிசனங்களை கண்டவனாக இருந்தாலும், தேவ மகிமை என்ன என்பதை காண அவனுடைய வாழ்வில் முடியவில்லை என்ற சத்தியத்தை தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. மகிமையேறிய தூதனை கண்ட பொழுது அவன் காலில் விழுந்தான். அந்த தூதன் என்ன சொல்றான்? ஒரு விசை கூட படிக்கிறீங்களா பாஸ்டர்? அந்த தூதன் சொல்றான், இப்படி செய்யாதபடி பாரு. அதுக்கப்புறம் படிக்க, உன்னோடும் உன் சகோதரரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். ஒரே நிமிஷம் இல்லைங்க பாஸ்டர், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும்போது அந்த தேவன் என்று நினைத்த ஒரு தூதனுடைய மகிமை யோவான் கண்டானே, அந்த மகிமை பொசிஷன்ல நிற்க வேண்டியவன் நீ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தூதன் சொல்லுகிறார், உன்னோடு உன் சகோதரரோடு கூட ஊழியத்தை செய்கிறவன் நானும் ஒரு வேலைக்காரன் தான். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அந்த மகிமைக்கு பதவியாய் நீயும் நானும் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் தேவை. கரங்களை தட்டி துதிக்கலாமா? இதற்கு தான் அந்த பரிசுத்தம். பரலோகத்தில் உள்ள பதவி வித்தியாசமானது. இங்க நீ சாதாரண மனுஷனா இருக்கலாம், இங்க நீ வேதனை, பிரச்சனை, கண்ணீர், தோல்வி நிறைந்தவனாக இருக்கலாம். உன்னை உருவாக்கினவர் உன்னை உயர்த்தும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவர்கள் நீ அழைக்கப்பட்டவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன், உண்மையுள்ளவனாய் நிற்கும் பொழுது உன்னை உயர்த்துகிற பதவியின் காட்சியை கண்டாரா? உன் சகோதரர்களோடு நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி அது தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை. ஹல்லேலூயா, glory to God. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, யோவானுக்கு கூட தேவன் யார் என்று தெரியவில்லையா? அப்படின்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம், இயேசு யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றவங்க தான் இங்க நிறைய நம்ம இருக்கிறோம். இயேசு யாரு, அவருடைய பிரசன்னம் என்ன புரிந்து கொள்ளவே முடியாதுங்க தெய்வ ஜனமே. எனக்கு காலையில் இந்த வார்த்தையை தேவாதி தேவன் தரும் பொழுது தயவு செய்து அவர் பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்த, அவருடைய பாதத்தில் காத்திருக்க ஆவியானவர் தருகிற அழைப்பல்லவா இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற தெய்வ கிருபை. ஒருவேளை ஹல்லேலூயா என்ற வார்த்தை ஆராதனையில எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். நிறைய வேலையில வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிக்கிறீங்களா பிரதர்? முதல் வசனம், இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் எடுக்கிற ஆரவாரத்தை கேட்டேன். எடுக்கிற ஆரவாரத்தை நான் கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா சமயமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். அவருடைய நியாய தீர்ப்புகள் எப்படிப்பட்டது? சத்தியமானது, நீதியானது. ஹல்லேலூயா என்ற வார்த்தை உங்க பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல முதல் முறை வர்றது இந்த முதல் வசனத்துல தான். இதுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆவது அதிகாரத்துக்கு முன்னால ஹல்லேலூயா என்கிற வார்த்தையே புதிய ஏற்பாட்டுல எங்கேயுமே இல்லைங்க. இந்த அதிகாரத்துல 4 முறை அது வரும். பரலோகத்தில் யோவான் கண்ட காட்சிக்கு பின்பதாக தான் இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு கூட நமக்கு தெரியும். இன்னைக்கு ஆராதனையில நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை, ஆனால் பயன்படுத்துகிறவர் யாருன்னு பார்த்தீங்களா? அங்க பரலோகத்தில் இருக்கிற ஒரு சின்ன கூட்டம், மகிமையில் வாழ்கிற ராஜாதி ராஜாவுக்கு சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு அவரோடு கூட அழைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையுள்ளவர்கள் இருக்கிற கூட்டம் ஆரவார சத்தத்தோடு ஹல்லேலூயா, எல்லா துதியும் கனமும் மகிமையும் ராஜாவுக்கு என்று சொல்லி அவர் ஏறெடுக்கிற துதியின் சத்தம். ஒரு விசை இந்த சபையில் இன்றைக்கு ஒரு பெரிய ஹல்லேலூயா அந்த தேவனுக்கு ஏறெடுக்கலாம். ஹல்லேலூயா, glory to the King of Kings and glory to the Lord of Lords. இந்த வார்த்தையின் அர்த்தம் கூட புரிஞ்சு கொண்டு நிற்கும்படியாக இன்றைக்கு ஆவியானவர் ஒரு தெளிவை நமக்கு தர்றாருங்க. Can we just give glory to God, because that is how the Lord is going to reward you, because when you worship God in truth and in holiness, you will be counted among the saints who give glory in His kingdom. அவருடைய பிரசன்னத்தில் அவரை துதிக்கிறவர்கள் மத்தியில் நீயும் மகிமைக்குரியவனாக நீ உயர்த்தப்படும்.
ஆசீர்வதிக்கப்படுவாய். Oh glory to God. That is the real nature of a child of God. Hallelujah. தொடர்ந்து அதனுடைய 8வது வசனம் 7வது வசனம் படிக்கிறீங்களா? வெளிப்பாடு 19 7வது வசனம் படிக்கிறது. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். அவருக்கு நம்ம துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அருமையான தெய்வ ஜனமே, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி என்பது இந்த சபையாகிய நாம். ஹல்லேலூயா. மனவாட்டி சபை, ஆட்டுக்குட்டியானவருடைய சபை தன்னை தயார்படுத்திக் கொண்ட மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டார். That means சபையை உன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு அழைப்பை என் தேவன் இன்றைக்கு காலையில வைத்திருக்கிறார். அதற்கு தான் அந்த பரிசுத்தம், அதற்கு தான் அந்த அழைப்பு, அதற்கு தான் அந்த தேர்ந்தெடுத்தல், அதற்கு தான் அந்த உண்மை. Are you ready to be invited to the marriage of the Lamb? Are you part of the bride of the bridegroom called Christ? ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு, அவருடைய பந்திக்கென்று தன்னை தயார்படுத்திக் கொள்ளப்பட்ட மனவாட்டிக்குள் இருக்க வேண்டிய பரிசுத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு சபையான சரீரமாக உனக்குள் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இங்க இருக்கிற நம்மள ஒருவருக்குள் ஒரு பரிசுத்தம் குறைவாக இருந்தால், நீங்களோ நானோ பரிசுத்தம் குறைவுள்ளவன், மனவாட்டி சபையின் அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம் என்ற தெளிவை அறிந்து இன்னைக்கு நான் பரிசுத்தமாக வாழ்வது ஏதோ பரலோகத்திற்கு போவதற்காக, நான் பரிசுத்தமாக வாழ வேண்டிய தேவை என் ஆட்டுக்குட்டியானவருடைய பந்தியில் அவருடைய மனவாட்டியாக இருக்கும்படி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? This is an invitation of the glorious grace of God for the privilege to children of God. That means நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை படைத்தவர் அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்பே he saw your unformed body. அந்த unformed body உருவாகும் பொழுதே உன்னை திட்டமிட்டவர், உன்னை உருவாக்கினவர், நீ செய்ய வேண்டிய நற்கிரியைகளை முன்குறித்து நியமித்தவர். எபேசியர் 2:10. ஹல்லேலூயா. சங்கீதம் 139:16 தாயின் கருவில் நீ உருவான காட்சி, உன்னுடைய நாட்கள் ஒவ்வொன்றும் அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த காட்சி. யோவான் 3:16 சொந்த குமாரனை தந்த காட்சி, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காட்சி, இயேசு பரலோகத்திற்கு சென்ற காட்சி, சிங்காசனத்தில் அவர் ஆட்டுக்குட்டியாக சர்வ முழங்காலும் மடங்கும் எல்லா நாமம் போற்றும் மேலான நாமமுடையவராக இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் தன்னுடைய சபையை சரி செய்து கொண்டு இருக்கிறார், மனவாட்டியை உருவாக்கி கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் தான் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிற வாழ்க்கை என்ற அனுபவம். Hallelujah. Let's give glory to God. Amen. இந்த வாழ்க்கை, this is a platform that you prepare to be the bride of Christ. இயேசுவோடு கூட வாழ, அவருடைய மகிமையில் இருக்க, பரலோக ராஜ்யத்தில் கிறிஸ்துவினுடைய பந்தியில் நான் பங்கு பெற எனக்கு கொடுக்கப்படுகிற வாழ்க்கையின் அனுபவம் தான் இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பரிசுத்தமும் சுத்தமும் உண்மையும். அருமையான தெய்வ ஜனமே, நிறைய பேர் கேட்கிறாங்க, why should I live a holy life? எதற்கு இந்த பரிசுத்தம்? What is the need for it? ஏன் உலகம் போற போக்கில் வாழ்ந்த பத்தாது என்ற கேள்விக்கு பதில் தான், நீ ஆட்டுக்குட்டியானவருடைய பந்தியில் இருக்க வேண்டும் என்றால் உனக்குள் அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? உன்னை அழைத்தவர் பரிசுத்தர். அழைத்தவருடைய மனவாட்டியா நீ இருக்கணும்னா அழைத்தவருக்கு ஒப்பான பரிசுத்தம் உனக்கு இருக்கணுங்க. நம்மளே நம்ம குழந்தைக்கு கல்யாணம் பார்க்கும்போது ஈக்குவல் படிப்பு இருக்கா, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கா, சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, என்னென்ன கம்பேர் பண்றோம். இந்த உலகத்துல ஜாதவங்க பாக்குறாங்க, டேட் பாக்குறாங்க, பொருத்தம் பாக்குறாங்க, அதே பொருத்தத்தை அவரும் பாக்குறாங்க. மனவாட்டியாக நீ வர வேண்டும் என்று சொன்னால் அவருக்குள் இருக்கிற அதே பரிசுத்த அலங்காரம் உனக்குள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள். My dear brother sister, இந்த பரிசுத்த இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வாங்கி தராது. ஆனா இந்த பரிசுத்த நித்திய ஜீவன்ல எனக்கு அவர் மனவாட்டியின் ஸ்தானத்தை. Hallelujah, glory. This is the powerful call of God. இதுதான் அழைப்பின் அர்த்தம். And to stand before God with this calling, இப்படிப்பட்டவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? Ephesians chapter 5 and verse number 32. 5:32. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் நான் சொல்லுகிறேன். கீழே படிங்க அடுத்த வசனம் கூட. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூறு கடவன்,
மனைவி புருஷனிடத்தில். இது ஏதோ உலகத்துல நடக்கிற கல்யாணத்துல பாஸ்டர்மார் படிக்கிற வசனம் இல்லைங்க. This day I want you to know, this is not a marriage solemnizing word. உலகத்தில் ஒரு மனைவி தன் புருஷனிடத்தில் எப்படி பயபக்தியா இருக்க கடவுள், even as he loves his wife, even as himself, and the wife to see that she revered her husband. அப்படி என்றால் மனவாட்டி சபையே, உன்னுடைய புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு நீ எவ்வளவு மரியாதை கொடுத்து வாழ்ந்தாய் என்பது இந்த வாழ்க்கையில் அவர் எடுக்கிற கணக்கு. Please understand, how much of reverence do you give to your God determines whether you are a part of the bride of Christ. மனவாட்டியின் சபையின் அங்கத்தினாக நீங்கள் நான் இருக்கணும்னா இந்த வாழ்க்கை பரிசுத்தம் என்ற அலங்காரத்தை தவிர there is no other choice, brother. அது அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படிக்கிறீங்களா? ஐ மீன் ஒரு வெண் வஸ்திரம் படிங்க ப்ளீஸ். அதாவது 8வது வசனம் படிக்கிறீங்களா? 8வது வசனம் வெளிப்பாடு 19:8. மனவாட்டியினுடைய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்டுக்குட்டியினுடைய திருமணத்துக்கு நீ போகணும்னா நீ ஒரு வஸ்திரத்தை தரிக்கணும். அந்த வஸ்திரத்தை அவரே தருவார். படிங்க ப்ளீஸ் 8வது வசனம். பிரகாசமுமான, yes please, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி, மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த அவர்கள் யார் பாஸ்டர்? அவளுக்கு அழைக்கப்பட்டது. அவள் யார்? அதுதான் இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க. நம்ம சுத்தமும் மெல்லியமான அந்த கீழே ஒரு வார்த்தை இருக்குங்க. அந்த மெல்லிய வஸ்திரம் என்ன பிரதர்? பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. யாருடைய நீதி? பரிசுத்தவான்களுடைய நீதி. எத்தனை பேர் நம்ம பரிசுத்தவான்களா இன்னைக்கு இருக்கிறோம்னு சொல்ல முடியும் மனசாட்சியை தொட்டு? My dear brothers and sisters, book of Revelation is something that people don't read. இதை படிக்கிறதுக்கு பயம் பிரதர்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், வெளிப்படுத்தின விசேஷம் is the love letter of God to you. Hallelujah. இது தேவனுடைய அன்பின் கடிதம். நீ அந்த வெண் வஸ்திரத்தை தரிக்காமல் ஆட்டுக்குட்டியானவருடைய பந்தியில் இருக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானவருடைய பந்திக்கு போகணும்னா there is a particular dress. இன்னைக்கு எல்லாம் அம்பானியுடைய பையனுடைய ப்ரீ வெட்டிங் பேஷ் பார்த்தீங்க. 1259 கோடி செலவு பண்ணி டிவில யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரெஸ் கோடு கொடுத்துருந்தாங்க. என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி வரணும், எத்தனை மணிக்கு வரணும், என்ன சாப்பாடு, எல்லாமே பிளான் இருந்தது. அப்படிப்பட்ட உலக மனுஷனுக்கு கோடிகள் செலவு பண்றவனுக்கே ட்ரெஸ் கோடுனா, ஆட்டுக்குட்டியானவருடைய சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவருடைய திருமணத்தில் பங்கெடுக்க அவர் தருகிற மெல்லிய வஸ்திரம். Oh, glory to God. Hallelujah. I tell you brothers and sisters, நீ தரித்துக் கொள்ள வேண்டிய மெல்லிய வஸ்திரம் அது மனுஷருடைய பரிசுத்தவான்களுடைய நீதியே. The fine linen is the righteousness of the saints of God. It is not the people of God, it is not the men of God, it is not the boys and girls, it's not the men and women, it's the saints of God. பரிசுத்தவான்களுடைய மனுஷருடைய அல்ல, சகோதரனுடைய அல்ல, சகோதரனுடைய அல்ல, அது பரிசுத்தவான்களுடைய நீதி. My dear brothers and sisters, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். Don't change the display, don't change the display. Let that verse, இது அப்படியே இருக்கு. பரிசுத்தவான்களுடைய நீதிங்கிற கடைசி 2 வார்த்தை அப்படியே நீங்க பார்க்கும் பொழுது வெளிப்பாடு 22:11 படிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். அடுத்த 2 நீங்க கவனிங்க. இந்த கடைசி 2 வார்த்தை படிங்க பிரதர். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தம். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை துதிக்கலாம். My dear brothers and sisters, நீங்கள் நானும் பெற்றிருக்கிற the word of God is so powerful, so beautiful. The word of God is so genuine and so wonderful that you just need to learn to understand and apply it into your life. உனக்குள்ள அந்த பரிசுத்தவான்களுடைய நீதி இருந்தால் தாங்க அந்த வெண் வஸ்திரம். ஆகையால் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு வராதவனே, அழைக்கப்படாதவனே, நீ இன்னும் அநீதி செய்து பெரிய வித்தியாசம் வர போறதில்லை. அசுத்தமாய் இருக்கிறவனே, நீ இன்னும் அசுத்தமாய் வாழ்ந்துக்க. நீ எப்படி இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்துக்கு நீ அழைக்கப்பட போறதில்லை. அப்புறம் நீ கொஞ்சம் பரிசுத்தத்தை வச்சு பிரயோஜனமே இல்லை. பரிசுத்தமானா இருக்கிறியா, இன்னும் பரிசுத்தமாய்க்கொள். நீதிமானா இருக்கிறியா, இன்னும் நீதி ஆய்க்கொள். அந்த வெண் வஸ்திரத்தை நீங்க தரிக்கணும்னா அது பரிசுத்தவானுடைய நீதி உனக்குள் காணப்படும் பொழுது மாத்திரம் கொடுக்கப்படுகிற வஸ்திரம்.
My dear brothers and sisters, இந்த பரிசுத்தமும் இந்த நீதியும் என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் I will never be eligible to see the kingdom of God. பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது. Do you understand the clarity of God's word today? ஆகையால் தான் இந்த பரிசுத்தம் தேவை. ஆகையால் தான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆகையால் தான் நான் பரிசுத்தராய் இருக்கிறத போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. ஏதோ நம்ம கிட்ட டியூட்டி செய்ய சொல்லலைங்க. நம்ம மேல இருக்கிற அன்பு நான் சொன்னாருங்க. ஹalleluya. நம்ம மேல இருக்கிற அன்பு நான் சொன்னாருங்க. என் மகனே என் மகளே நீ என் மனவாட்டியா இருக்கணும்னு நான் விரும்புறேன். இயேசு அப்பா அவன் ஆசையை சொன்னாருங்க. அந்த பரிசுத்தத்தை தான் கேட்டாருங்க. அது ஏதோ பெரிய விஷயம்னு நினைச்சிட்டு நான் எல்லாம் எப்படி பரிசுத்தமா வாழ்றதுன்னு கேட்கிறியா தெய்வ ஜனமே? உனக்கு இருக்கிற உண்மை குறைவை தவிர வேறு எதுவும் உன்னை பரிசுத்தமற்ற வாழ்க்கைக்குள் நடத்த முடியாது. நீ உண்மையுள்ளவனாக இருந்தால் நீ பரிசுத்தத்தை தேடுவாய், வாஞ்சிப்பாய், அதற்கென்று சொல்லி பிரயாசப்படுவாய். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவர் வாழ்க்கையில நல்லது ஒண்ணுமே இல்லைங்க, ஆனாலும் சொல்றாரு நல்ல ஓட்டத்தை ஓடினேன். அவர் சொல்றார், கல்லர்களால் தாக்கப்பட்டேன், சிறையில் அடைக்கப்பட்டேன், உயர்ந்திருந்தேன், தாழ்ந்திருந்தேன், பட்டினி கிடந்தேன், நிர்வாணமாய் இருந்தேன். எதுவுமே அவர் வாழ்க்கையில பெரிய விஷயம் இல்லைங்க. அப்படி இருந்தவர் சொல்றார் நல்ல ஓட்டத்தை ஓடினேன். அவருக்கு நல்லது என்ன தெரியுங்களா? எப்படியாவது அந்த கிரீடத்தை, ஹalleluya, எப்படியாவது அந்த ஜீவ கிரீடத்தை நான் அடைஞ்சிடணும். Somehow to receive that grace, and that is the aim and ambition of a person who loves his God. என கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த உலகத்துல என்ன சம்பாதிப்பா, எவ்வளவு கிடைக்கும், நான் யாரு, நான் எப்படி, யாரெல்லாம் என்ன பத்தி என்ன பேசுவாங்க, மீனிங்லெஸ் பிரதர் சிஸ்டர். அவர் என்ன பத்தி என்ன நினைப்பார்? ஹalleluya. What will be his account and his testimony about me? நல்ல தாசனே என்று அவர் அழைப்பாரா? நல்ல தாசனே, இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு நீ செய்ததை எனக்கு செய்தாய் என்று அவர் நம்மை பார்த்து சொல்வாரா? Isn't that the greatest blessing you can ever receive? Hallelujah. That is the calling of God. அதுதான் தேவ கிருபையின் மகிமை. அருமையான சகோதரி சகோதரி, இந்த அழைப்புக்கு தாண்டி நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஒரு வசனம் படிக்கிறீங்களா? வெளிப்பாடு 15வது அதிகாரம் 6வது வசனம். The book of Revelation chapter 15 and verse number 6. 15 6வது வசனம். அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். பரலோகத்தின் காட்சி. You know the 7 plates clothed in pure and white linen, and the angels having their breasts girded with the golden girdles. அப்படி என்றால் பெண் வஸ்திரத்தை தரித்து நிற்கிறது ஒரு தூதனுக்கு சமமான பதவி. ஆகையால் அந்த மகிமையின் தூதனை கண்ட பொழுது யோவான் வணக்கமாய் விழுந்து தேவன் என்று நினைத்து அவன் விழுந்துட்டான். அதே பிரச்சனை தானியேலுக்கும் நடந்ததுங்க. தானியேலும் ஒரு நாள் விழுந்துட்டான் தூதனுடைய பாதப்படியில. எங்க கேட்கிற தெய்வ ஜனமே, நம்ம ஒரு காரியம் புரிஞ்சுக்கணுங்க. இந்த பிரெயின் வச்சு, இந்த புத்தி வச்சு, இந்த படிப்பை வச்சு தெய்வம் யாரும் புரிஞ்சுக்கவே முடியாதுங்க. ஹalleluya. நன்றி சொல்லலாமா? He is beyond our imagination and understanding. Your buddhi, my brain was created by that God, and this brain cannot understand how great the God is. அதுக்கான capacity இந்த மூளைக்கு இல்லைங்க. It is only in the spiritual dimension that you will understand who your God is. ஆகையால் சகல புத்திக்கு மீதான தெய்வீக சமாதானம். Amen. When your brain tells you to worry, the Holy Spirit tells you to rejoice. Hallelujah. When your brain tells you to cry, the Holy Spirit tells you to worship. அதனால தான் பவுலும் சீலாவும் நடுராவிலே சிறைச்சாலையிலே சங்கிலிகளில் கட்டப்பட்ட நிலைமையிலே they were able to praise and worship their God, because circumstances don't matter when you are led by the Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படும் பொழுது ஒரு சூழ்நிலை உனக்கு பிரச்சனை அல்ல, உன் அனுபவம் உனக்கு பிரச்சனை அல்ல. All that matters is standing in the presence of God. பட்டணி ஒரு பிரச்சனை அல்ல, நிர்வாணம் ஒரு பிரச்சனை அல்ல, நிந்தை ஒரு பிரச்சனை அல்ல, இன்சல்ட் ஒரு பிரச்சனை அல்ல, தனிமைப்படுதல் பிரச்சனை அல்ல. Everything that matters is தேவனே உம் சமூகம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Amen. Hallelujah. This is the presence of God, and it is so beautiful, wonderful, and the best thing and the blessed place you can ever have in your life. Amen. This is grace. This is grace. ஆகையால் அவருடைய பிரசன்னம் என்றால் என்ன என்பதை ஒவ்வொரு தேவ குழந்தையும் அனுதினமும் ருசித்து பார்க்க அவர் வாழ்க்கையில, if he is giving you 1 hour more to live, realize that you are expected to be in the presence of God. Amen.
அருமையான சகோதரி சகோதரி, இதற்குத்தான் தேவ பிரசன்னம். நல்ல பாடலை பாடினோம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னம் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்பீங்களா? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், நீங்க தான் மனமாட்டி பக்கத்துல நிக்கிறீங்க. உலகத்துல இயேசுவே சொல்லி ஆராதிச்ச நீங்க பெரியவர் யாரோன்னு நினைச்சீங்க. நீங்க தான் என் புருஷன், புரியலையப்பா, இந்த பதவிக்கு உயர்த்துனீங்களே, தேங்க்யூ ஜீசஸ். அது ஆராதனை. That is worship. My dear brothers and sisters, அதுக்கு தகுதியாக வாழ கொஞ்ச நாள் இந்த பூமியில தந்திருக்கிறாங்க. 70 வருஷம் 80 வருஷம், மீறி போனா 90 வருஷம் 100 வருஷம் அட்மோஸ்ட், அதுக்கு மேல இல்லைங்க. அந்த சின்ன காலகட்டத்தில் உண்மையா இருக்க முடியாத அற்பமான நம்மை அவர் அறிவார். My dear brothers and sisters, உன்னில் ஒரு ஆத்மா கூட இழந்து போகிறது அவர் விரும்பவில்லை. ஆகையால் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டியது ஏதோ ஆசையோ விருப்பமோ கடமையோ அல்ல. பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டியது என் அப்பாவின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது, என் கணவருடைய நினைவை நிறைவேற்ற வேண்டியது, ஆசையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு மனைவியாக அவருக்கு கீழ்ப்படிந்து நான் வாழ கொடுக்கப்பட்டது இந்த வாழ்க்கை. Hallelujah. Thank God for this life. Thank God for this experience. Thank God for this days of life. இந்த வாழ்க்கைக்காக தேவனுக்கு நன்றி சொல்வோமா? அவருடைய அழைப்புக்காக நன்றி சொல்வோமா? அவர் தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி சொல்வோமா? Can we just be truthful? உண்மையுள்ளவர்களாக இருப்போமா? அந்த மனவாளனுக்கு இன்னொரு சத்தியத்தை சொல்லுங்க. ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, உன் வாழ்க்கையில் நீ அசுத்தமாய் நீதி இல்லாதவனாய் பாவத்தை செய்து தேவனுக்கு முன்பதாக தெளிவில்லாதவனாக வாழ்ந்தால் சொந்த கட்டப்போகிற கணவனை ஏமாத்துகிறவன் நீ நம்பக்கூடாதவன். அதனாலதான் தெளிவாக ஒரு வசனம் யாக்கோபின் புஸ்தகத்தில் உண்டு. யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். அங்கு நம்மை பார்த்து அழைக்கிற 2 வார்த்தை இருக்கு. அதை படிங்க. யாக்கோபு 4:4. விபச்சாரரே விபச்சாரரே விபச்சாரிகளே, கரெக்ட்டா கொடுத்திருக்கு பாத்தீங்களா வசனத்துல? You adulterers and adulteresses. அப்படி என்றால் உன்னை கட்ட போகிற திருமணத்துக்கு அழைக்கிற மணவாளனுக்கு நீ துரோகம் செய்து நீ விபச்சாரன். அவருடைய பரிசுத்தத்தை விட்டுட்டு இந்த சாத்தான் கொடுக்கிற அசுத்தத்தை தேடி அதை விரும்பி போன நீ நம்பத்தக்கதுக்கு நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் உகந்தவன் அல்ல. ஆகையால் விபச்சாரனே விபச்சாரியே, don't you know that the friendship of the world is enmity with God? உலக ஸ்நேகம் தேவனுக்கு பகை என்று அறியாதிருக்கிறீர்களா? Oh dear brothers and sisters, இந்த காலையில ஆவியானவர் சிலதை எல்லாம் சர்ஜரி பண்ணி அறுத்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். Very clearly the Holy Spirit is speaking. உலக ஸ்நேகம், உன்னுடைய வண்டி, உன்னுடைய வீடு, உன் பணம், உன் சொத்து, உன் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் தான் உலக ஸ்நேகம். If this is your priority, you are not a friend of God, you are not the church of God. நீ தேவனுடைய மனவாட்டி அல்ல, நீ தேவனுக்கு எதிரி. Oh, realize that brother sister. அப்படி என்றால் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? Are you a child of God or are you something else? Can we answer this question? First John 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். First John chapter 3 verse number 10 very clearly it says, அத படிக்கிறீங்களா? இதனால தேவனுடைய பிள்ளைகள், by this we know who the children of God and who the children of the devil are. படிங்க. இதனால் தேவனுடைய குழந்தைகள் யார் என்றும் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் குழந்தைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல், நீதி என்கிற மெல்லிய வஸ்திரம் உன் வாழ்க்கையில் வேண்டும், அதை நீ செய்யாமல் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. That means நீ அழைக்கப்பட்டவன் அல்ல. Please my dear brothers and sisters, நீதியை செய்யாமல் உன்னுடைய உலகத்தில் இருக்கிற சகோதரனை நேசியாமல் இருந்தால் நீ தேவ குழந்தை அல்ல. இன்னொரு படி மேல போய் சொல்லட்டும், ஆன்லைன்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். நரேந்திர மோடியை குற்றம் சொல்லுகிற நீ தேவனுடைய குழந்தை அல்ல. I tell you openly in the public platform today, அதிகாரத்தில் வைப்பவர் தேவன், அதிகாரத்தில் இறங்குபவர் தேவன். குற்றம் சொல்லுகிறது என்னுடைய வேலை அல்ல, உங்களுடைய வேலை அல்ல. அருமையான தெய்வ ஜனமே, I want you to come. Romans chapter 13, ரோமர் 13வது அதிகாரத்துக்கு வரீங்களா? Can you read verse number 2? ரோமர் 13 2வது வசனம் படிக்கிறீங்களா? 2 3. Yes brother. அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறார். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே
Please be clear about this, my dear brothers and sisters. அதிகாரத்தில் யார் வர வேண்டும் என்பது தேவன் நிர்ணயிப்பார். ஆமென். ஆமென். கர்த்தர் ஒருத்தரை கொண்டு வந்த உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது விஷயம் அல்ல. அதிகாரத்தில் இருக்கிறவனை நீ எதிர்த்தால் நீ தேவனுடைய நீதிக்கு எதிர்த்து நிற்கிறாய். ஆகவே அதிகாரத்தை எடுக்கிறவர்கள் தங்களுக்கென்றே ஆக்கினையை வருத்திக் கொள்ளுகிறார்கள். ரோமர் 2:4 படிச்சோம். உன் மேல நீயே கோபாக்கினையை குவித்து வைக்கிறாய். ரோமர் 2:5 இன்னைக்கு சொல்றார், அதிகாரத்தை நீ எதிர்த்தாய் என்றால் நீ உனக்கே தீமை கொண்டு வருகிறாய். ஆகையால் தேவனுடைய பரிசுத்த மனவாட்டி சபையே, நீ ஒரு பரிசுத்தமானாய் இருந்தால், நீ பரிசுத்த மனவாட்டி என்ற உணர்வோடு நீ வாழ்ந்தால் பிறனை குறை சொல்லுகிற வார்த்தை உன் நாவில் வரக்கூடாது. Hallelujah. Glory to God. நிறைய கிறிஸ்தவர்கள் தவறி போகிற ஒரு ஏரியா அது. தவறாக பேசுறோம், அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இவங்க பிரசங்க சரியில்லை. none of our business brother sister. அவன் சரியில்லைன்னா முழங்கால் படி அவனுக்காக ஜெபிப்பீங்களா? முழங்கால் படிட்டு தேவ பிரசன்னத்துல விண்ணப்பம் பண்ணுவீங்களா? நமது பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிப்பீங்களா? நம்ம தேசத்துக்காக ஜெபிப்பீங்களா? சபைகளுக்கு உபத்திரவம் வரும்போது can you pray for the government? Can you pray for the church? Can you pray in the presence of God? பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு நிச்சயம். Amen. I tell you brothers and sisters, don't do the opposite thing, and that is not the call of God. அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிற நீ அந்த ஒரே காரணத்துக்காக நீ இழக்க போகிறது உன்னுடைய பரலோக ராஜ்யத்தின் பதவி. Be very careful. இந்த உலகத்தில் யாரோ ஒரு மனுஷனுக்காக என்னுடைய பரலோக பதவியை இழந்து அதை விட முட்டாளவன் இருக்க முடியாது. இந்த தெளிவை உணரத்தான் ஆவியானவர் இந்த வசனங்களை நமக்கு முன்பதாக தருகிறார். படிக்கிறீங்களா பிரதர்? இன்னொரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தின் 14வது வசனம் படிங்க. 14th was Revelation 19:14. 19:14. பரலோகத்தில் உள்ள சேனைகள் பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமும் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய், மெல்லிய வஸ்திரங்கள் தரித்தவர்களுமாய், வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இது யோவான் பார்த்த காட்சி, இனிமேல் நடக்க போகிற காட்சி. நீ பரலோகத்தில் இருப்பேன், வெண் வஸ்திரத்தை தரித்திருப்பேன், அவருக்கு பின்னாலே நீ செல்வாய். ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். My dear brothers and sisters, நான் கேட்கிறேங்க, இன்னைக்கு நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில எவ்வளவு உண்மை இருக்கிறது? நம்மளுடைய ஆராதனையில் எத்தனை உண்மை இருக்கிறது? Let me ask you brothers and sisters, உன்னுடைய வேலையை விட, பணத்தை விட, உன்னுடைய ட்ரெஸ்ஸை விட, உன்னுடைய வண்டியை விட, வீட்டை விட, குழந்தையை விட தேவ பிரசன்னம் உனக்கு பெருசா இருக்கா இல்லையா? This is a genuine question I am asking people today. மற்ற எதை விட the most important thing in your life has to be less important than the presence of God. தேவ பிரசன்னத்தை விட முக்கியமான ஒன்று இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் என்னவென்று உன்னுடைய சொந்த ஜெப குறிப்புகளை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஆண்டவரே எனக்கு எதை தாங்கன்னு நம்ம கேட்கிறோம், பரிசுத்தம் தாங்கப்பான்னு கேட்டுக்கிறோமா? Please allow me to live a holy life. பரிசுத்தம் தாங்கப்பான்னு கேட்டு எத்தனை பேர் இன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னால முழங்கால் படி பரிசுத்தம் தாங்கப்பான்னு கேட்டவங்க எத்தனை பேர்? கரங்களை கொஞ்சம் உயர்த்த முடியுமா? I tell you brothers and sisters, this is the difference in the life of a child of God. ஆண்டவரே வேறு எதுவும் வேண்டாப்பா, உங்களுடைய கிருபையும் பரிசுத்தமும் போதும். முன்பே நீ தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடு, அதோடு கூட உனக்கு தேவையான அனைத்தும் வழங்கப்படும், கொடுக்கப்படும். My dear brothers and sisters, seek first this kingdom and righteousness and all these things will be given to you. நீ முன்பே எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி என்பது மெல்லிய வஸ்திரம். Hallelujah. பரிசுத்தம் என்பது மெல்லிய வஸ்திரம். அந்த வஸ்திரம் தரிக்காமல் நான் தேவ பிரசன்னத்தில் இருக்க முடியாது. Dear brothers and sisters, எனக்கு உங்களுக்கு கொடுங்க, எனக்கே இந்த ஆவியானவர் இந்த வெளிப்பாடை தந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் புரிஞ்சது. இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிப்பது எதற்கு தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய பந்தியில் இருந்து அவரோடு கூட ஒன்று வருந்தி கொள்ள, ஆட்டுக்குட்டியானவரோடு கூட மனைவியாக இந்த மனவாட்டி சபையோடு சேர்ந்து இருக்க, இந்த பதவிக்கு தான் உங்களுக்கு எனக்கு அழைப்பு தந்தது. That means தொடர்ந்து நித்தியமாக நீ திருமண பண்டிகையில் இருக்க போகிறாய். சந்தோஷத்தினிடம், மகிழ்ச்சியினிடம், அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பட்டினி இல்லை, பசி இல்லை. தேவாதி தேவனை பிரகாசமாய் இருக்கிற இடத்தில் அவரோடு கூட நித்திய என்ஜாய்மெண்ட்ல நீ இருக்க போற. இந்த உலகம் தர முடியாத ஒரு பெரிய சந்தோஷத்தின் பதவிக்குள் தேவன் நித்தியமாக
ஆரோக்கியமா இருக்கும்படி அந்த சின்ன வாழ்க்கையை நீ நல்லா வாழ்ந்தா அத்தனை கோடி வருஷத்துக்கு உனக்கு அவரோடு கூட இருக்கக்கூடிய பெரிய பதவி. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? This is such a great blessing, child of God. இந்த பதவியை இழக்க வச்சுட்டு வேற எதுக்கு பின்னால ஓடுகிற நம்மளுடைய கண்டிஷன் எவ்வளவு பரிதாபம். And when the Holy Spirit helps you to realize that there is a little deviation that is kind of taking away a great blessing from me, I realize how foolish I am in the presence of God, how wretched I am in the presence of God. My dear brothers and sisters, நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை பார்த்தோமா? இந்த குறைவுள்ள நம்மை பார்த்து சொந்த குமாரனை தந்து ரத்தத்தை சிந்தி, மகனே மகளே நீ பாவம் செஞ்சுட்டியா, பரவாயில்லப்பா, உன் பாவத்தை என் மகன் தாங்கிக் கொள்வான், அவனுடைய ரத்தம் உன்னை சுத்திகரிக்கும்னு சொல்லி பிதாவுக்கு முன்பதாக பாவிகளாய நம்மை குறித்து பரிந்து பேசுகிற அந்த இயேசுவை ஆராதிக்க இந்த வாழ்வில் ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோமே. கரங்களை தட்டி ஒரு துதி சொல்லலாமா? He deserves the praise and glory. What a wonderful God we serve. Let's give him that praise in the house of God. Amen. He deserves such glory. Brothers and sisters, இதெல்லாம் வாழ்க்கை. இந்த பரலோக ராஜ்யத்தில் நான் இல்லை என்றால் what else can I do, brothers and sisters? ஸ்தோத்திரம். ஆமென். லூக்காவின் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனம் படிக்கிறீர்கள். The book of Luke, Gospel of Luke, chapter 22, verse number 16. 22:16. 22:16. Yes. தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் நாளாகவும் இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் இனி புசிப்பதும் இல்லை என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார். ஹalleluya. இயேசு கிறிஸ்து கடைசி கர்த்தருடைய பந்தியில அந்த திராட்சை ரசத்தையும் அந்த அப்பத்தை விட்டு கொடுத்த பின்பு, இனி தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களோடு நான் புசிப்பேன். அதனுடைய அர்த்தம் புரியுதுங்களா? நீ மனவாட்டியா செல்லும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தின் பந்தில் உன்னோடு கூட அவர் will sit at the table with you. Hallelujah, hallelujah. இனி தேவனுடைய ராஜ்யம், I will not eat anymore thereof until it be fulfilled in the kingdom of God. Dear brother, please understand, இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அவருடைய ஆசை இதுங்க. நீயும் நானும் தான் மனவாட்டி சபையா அங்க உட்கார்ந்து அவர் கூட சாப்பிடணும். அது வரைக்கும் நீ அவருக்கு ஒரு புசிப்போ குடிப்போ இல்லை. பரலோகத்தில் மகிமையில் அவர் வீற்றிருக்கிறார். அவர் திரும்ப வருவார். எதற்காக? என்னையும் உன்னையும் சேர்த்துக் கொள்ள. ஹalleluya, ஹalleluya. ஆகையாலே தமிழில் நம்ம பாடுறோம், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். அவர் வரும் நாளில் அன்பாய் கரவசைத்து அவரோடு கூட என்னை மேகத்தில் அவர் சேர்த்துக் கொள்வார். Oh glory. Can you give a big hallelujah to the Lord? Jesus, all glory and praise to be to the King of Kings. அவரை நான் மேகத்தில் பார்க்கும் பொழுது கட்டி அணைத்து அப்பா என்று அழைக்க வேண்டுமே. அருமையான தெய்வ ஜனமே, இந்த பாக்கிய பதவியை நமக்கு தந்து இப்படி ஒரு சண்டே மார்னிங் to be in a church to receive this invitation from God to be his bride. Hallelujah. அவருடைய மனவாட்டியா இருக்க, அவருக்கென்று வாழ்ந்தால் இருக்கிற பொக்கிஷ பிரயோஜனம் என்ன என்பதை அறிய இன்னைக்கு ஆண்டவர் தருகிற அந்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன். பிரதர் சிஸ்டர், இப்போ சொல்றீங்களா உன் வீடு ரொம்ப பெருசா, உன் குடும்பம் ரொம்ப பெருசா, நீ வச்சிருக்கிற பணம் பெரிய பிரச்சனையா, உன்னுடைய கடன் பிரச்சனை ஒரு பெரிய ப்ராப்ளமா, உன் குழந்தை பெரிய ப்ராப்ளமா, உன் வேலையில் இருக்கிற டெசிக்னேஷன் ஒரு பெரிய பிரச்சனையா, இல்ல உனக்குள்ள இல்லாத பரிசுத்தம் தான் பெரிய பிரச்சனையா? ஆமான்னு உணர்றவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்றீங்களா? Glory to God. Jesus, if I lack something, it is the holiness that you expect from me. எனக்குள்ள ஒன்று இல்லை என்றால், ஒன்றில் குறைவுள்ளவனாய் நிற்கிறேன் என்றால், நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தில் நான் குறைந்தவனப்பா, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். Lord Jesus, enable me to receive that greater holiness that you really want me to have. என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இவ்வளவு பெரிய பதவி, ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ அவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவான். மனவாட்டியை தவிர இன்னொருவர் அந்த சிங்காசனத்தில் உட்கார முடியாதுங்க. நான் ஜெயம் கொண்டேன் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்ததை போல என்று சொல்லியிருக்கிறோம். டியர் பிரதர், டியர் சிஸ்டர், இந்த இடத்துல வந்து பிரதர்னு அழைக்கும் போது, சிஸ்டர்னு அழைக்கும் போது அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் ஒரு பரிசுத்தவான், நீயும் ஒரு பரிசுத்தவான் என்பதுதான் அந்த பிரதர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஹalleluya. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சும்மா பிரதர் சிஸ்டர், சும்மா பிரைஸ் தி லார்ட், சும்மா ஹalleluya இந்த குப்பை மாதிரி பேசக்கூடாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஹalleluyaங்கிற வார்த்தை கூட பெந்தகோஸ்தேக்காரனுக்கு ஒரு பைசா வேல்யூ கிடையாதுங்க. Praise the Lord என்கிறது சும்மா போன் எடுத்து ஹலோ சொல்ற மாதிரி. Dear brother sister, we have to be cautious about every word and we need to know how we speak and utter every word.
நான் பேசுகிற வார்த்தைக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். And that is better be careful in the presence of God. நீ மனவாட்டி, நீ சாதாரண மனுஷன் அல்ல. Hallelujah. You are special in the sight of God. உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறார். அவர் உன்னை உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஒரு தலைமுறை கூட கீழே போக அவர் பர்மிஷன் இல்லாமல் முடியாது. You are so precious in the hand of God. Amen. Glory to God. And this is the privilege and grace of a child of God. Brother, sister, you are precious and better conduct yourself in that precious standard of God. Amen. அந்த உயர்ந்த நிலவரத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆகையால் தான் அவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, நீங்கள் தைரியம் இருங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் இந்த உலகத்தினுடையவர்கள் அல்ல. Hallelujah. You don't belong to this world. உலக ஸ்நேகம் உடையவன் அவன் தேவனுக்கு பகைவன். Brother, sister, can we be a little careful in his presence to say, Father God, please give me this grace. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க தெரியுங்களா? கொஞ்சம் பார்க்கலாமா பிரதர்? அந்த 19வது அதிகாரத்தில் 4வது வசனம் படிக்கிறீங்களா? வெளிப்பாடு 19 4th verse படிங்க. 4வது வசனம் 24 மூப்பர்கள் ஆராதிக்கிற முறை. 24 மூப்பர்களும் and the 24 elders 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி திருப்பி ஒரு அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். தேவனை எப்படி தொழுது கொண்டார்கள்? வணக்கமாய் விழுந்து. My dear brothers and sisters, பரலோகத்தில் கூட வணக்கமாய் விழுந்து தொழுகிற அளவுக்கு அவர் பெரியவர். Please understand. கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற ஒருவன் அப்படியே சேர்ல உட்கார்ந்து சோஃபால உட்கார்ந்து அப்படியே ஸ்டைலா ஆராதிக்க முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாம் இதுதாங்க நடக்குது. குடும்ப ஜெபமா அப்படியே டிவி ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு வாங்க பைபிள் படிங்க ஜெபிங்க ஆமென் சொல்லுங்க, திருப்பி டிவி ஆன் பண்ணுங்க, ஏதோ கடமை முடிஞ்சது. My dear brothers and sisters, தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டிய ஜெபம், தேவ பிரசன்னத்தில் கொடுக்கப்படுகிற ஆராதனை, you know how important that is, how sober that is and how holy that should be. Brother, sister, நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் இல்லைன்னா கூட இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதுங்க. I tell you from experience. தயவு செய்து ராத்திரியில ஏதோ ஜெபிச்சுட்டு படுக்கணும்னு சொல்லி வேலை இடத்துல 4 பேருக்கு தவற பண்ணிட்டு அங்க 4 பேர் மேல பெரிய பிரஸ்டீஜ் எல்லாம் காமிச்சு அதிகாரத்தை எல்லாம் காமிச்சிட்டு இயேசுவே இதனால நடத்துறீங்களே ஸ்தோத்திரம்னு மட்டும் சொல்லிடாத. நீ கர்த்தருக்கு அலட்சியமாய் இருப்பது அடையாளம். நீ உன்னுடைய வாழ்க்கையின் முறையில் அனுதினம் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியில கர்த்தருக்கு உகந்தவனாய் நின்ற பின்பு அவர் பிரசன்னத்தில் வந்து இந்த நாள் தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வாயா. Hallelujah. That is the responsibility of a child of God, brother, sister. உன்னுடைய சுபாவம் is your responsibility, your character is your responsibility. கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். அடிக்கடி ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு வார்த்தை இது, எஸ்பெஷலி இந்த கடைசி காலத்துல. கொலோசியர் 3:12 படிங்க ப்ளீஸ். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரேயரும் என்று அறிந்து ஒழுக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் சாந்தத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற தேவ வார்த்தை. ஹalleluya. brother sister, இதை நீ தரித்துக் கொள்ளாமல் நீ தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாது. ஒழுக்கமான இரக்கம் இல்லை என்றால் எனக்கு பரலோக ராஜ்யம் அல்ல, நீ மனவாட்டி சபையின் அங்கத்தினரும் அல்ல. தயவில்லை என்றால் நீ மனவாட்டி சபையின் அங்கம் அல்ல. தாழ்மை இல்லை என்றால் நீ மனவாட்டிக்கு எதுவானவராக இருக்க முடியாது. இந்த 5மே மனவாட்டியின் சுபாவங்கள். என் கர்த்தர் எதிர்பார்க்கிற மனைவி எப்படி இருக்கணும்னா, அவள் ஒழுக்கமான இரக்கமுடையவளாய், அவள் தயவுடையவளாய், மனத்தாழ்மை உடையவளாய், சாந்தமுடையவளாய், நீடிய பொறுமையுடையவளாய் இருக்கும் பொழுது அந்த வஸ்திரங்களை அவள் மேல் காணும் பொழுது உனக்கு மெல்லிய வஸ்திரம் என்ற பரிசுத்தத்தை நீதியின் ஆடையை தந்து திருமணத்திற்கு நீ அழைக்கப்படுவாய். ஆமென். ஹalleluya. இந்த குவாலிட்டி உன் மேல வஸ்திரமாக இல்லைன்னா நீ மனவாட்டி சபைக்கு உனக்கு சம்பந்தமே இல்லைங்க. பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு காலையில இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணது இல்லைங்களா? கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது திரும்பி பார்க்க முடியாது. இன்னொரு வசனம் சொல்லுங்க, இந்த அடியெல்லாம் வாங்கிட்டு தாங்க உங்க முன்னால நான் இன்னும் பேசுறேன். இது தேவன் தருகிற அவருடைய அன்பின் வார்த்தைகள். It is not a hard word from God. அவர் உன்னை கடினப்படுத்துகிறது அல்ல, உன்னை திட்டுகிறது அல்ல, உன்னை அன்பு கூறுகிற தேவன் உனக்கு தருகிற வார்த்தை. அவருடைய அன்பு என்ன தெரியுமா? நீ கெட்டு போய் இந்த உலகத்தின் நாசத்துல நரகத்திற்கு போயிடக்கூடாது. நீ மனவாட்டியாய் அவரோடு கூட பந்தியில் இருக்க வேண்டியவர். அதை நீ இழக்கக்கூடாது என்ற தேவ இருதயத்தின்
தேவனின் அன்பு. கரங்களை உயர்த்தி அந்த அன்புக்கு ஒரு நன்றி சொல்லலாம். What a loving God we serve. What a wonderful God we serve. அதனால தான் அந்த அருமையான பாடலை பாடுகிறோம். What a friend we have in Jesus. All our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Hallelujah. What a privilege to carry everything to God in prayer. இன்னொரு பாடலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். I surrender all to Jesus. I surrender all to Him. I freely give. Dear brother, sister, have you surrendered everything to the hand of God? உன் வாழ்க்கை ஒவ்வொன்றையும் கொடுத்து விட்டிருக்கிறாயா? I surrender everything, all to Him I freely give. Which means, God, I don't want any privilege of this life. Whatever I have is nothing but what You have given to me, and I offer them back to You, Lord. Let me be irrespective of those blessings in life. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களின் மேல் கட்டப்பட்டவனாய் நிற்காமல், என் வாழ்க்கையில் பதவிகளின் மேல் கட்டப்பட்டவனாய் நிற்காமல், என் வாழ்க்கையில் மற்றவருடைய பாராட்டுக்காக ஆசைப்படுகிறவனாக நிற்காமல், உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற கிருபை மாத்திரம் தாங்கப்பா. Hallelujah. This is my prayer. This is my song, praising my Savior all the day long. Hallelujah. Give Him that praise and give Him that glory. Brother and sister, this is the anointed presence of God. இதுதான் தேவ பிரசன்னத்தின் நிறைவு. I tell you, dear brothers and sisters, singing His praises, இடைவிடாமல் துதிப்பது, பரலோகத்தில் வணக்கமாய் விழுந்து துதிக்கிறாங்களே, இந்த பூமியில என் சரீரத்தில் வணக்கமாய் விட எனக்கு முதுகு வலிக்குதுங்களா? தாயின் கருவில் அவர் உருவாக்கின சரீரம் கொஞ்சம் வலிக்கட்டுங்க, பரவாயில்ல. கொஞ்ச நேரம் மட்டும் இல்லைங்க, நான் வலிக்குதுங்களா? வலிக்கட்டுங்க, பரவாயில்ல. It's worth that this leg pains rather than me lose the holiness that I should have. Oh dear brother, sister, this morning, that is the grace of God. இதுதான் தேவ அன்பின் சத்தம். Are you ready to receive that love of God today? அவரோடு கூட அவர் பந்தியில் இருக்க விரும்புகிறீங்களா? ஒரே ஒரு காரியம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்பீங்களா? இங்க இருக்கிற ஒருவேளை ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. இங்க ஒரு 100 பேர் இருக்கிறோம் இல்லை, இந்த 100 பேர்ல ஒரு 20 பேர் நரகத்தில் இருந்தா மிச்சம் பரலோகத்தில் இருக்கிற 80 பேருக்கு எப்படியாவது சந்தோஷம் இருக்குமா? தயவு செய்து, ஒருவேளை நீங்க இத்தனை பேர் பரலோகத்துல இருந்து நான் நரகத்துக்கு போயிட்டேன்னு இல்லை, நீங்க எப்படி நினைச்சு பார்ப்பீங்க? இந்த பேச்செல்லாம் பேசினாரே, இப்ப இவர் எங்க இருக்கிறாரு பாருங்க. My dear brothers and sisters, இன்னைக்கு காலையில் ஆவியானவர் உணர்த்துவது, ஒருத்தரை குறித்து பாரத்தோட தெய்வ பிரசன்னத்தில் இருக்க, பிறருடைய பக்தி குறித்துக்காய் இருக்க, மற்றவன் பரலோகத்தை இழந்துவிடக் கூடாது என்ற ஆசையோடு வாழ தேவாதி தேவன் நம்மை கொடுத்து வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு அல்லவா? ஆகையால் ரோமர் 14:7 படிக்கிறீங்களா? கடைசி அது ரோமர் 14:7. நீ வாழ்வது உனக்கல்ல, நீ மரிப்பது உனக்கல்ல. நீ வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக, மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக என்று சொல்லுகிற வார்த்தை. எஸ் பிரதர், ரோமன்ஸ் 14:7 படிங்க. நம்ம ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று. None of us lives to himself and none of us dies to himself. Next verse, அடுத்த வசனம் படிங்க, 8th verse. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம். கர்த்தருக்கென்று நம்ம பிழைத்திருக்கிறோம். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடையவர்கள் என்று சொன்னால் மனவாட்டியாய் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிழைப்பும் நம்முடைய மரிப்பும் கர்த்தருக்காக தான் இருக்கணுங்க. சொத்து சேர்க்கிறதுக்கோ, பதவி கிடைக்கிறதுக்கோ, உலகத்தின் பாராட்டுக்கோ, பணம் கிடைக்கிறதுக்கோ, பிரச்சனை மாறுறதுக்கோ, வியாதி மாறுறதுக்கோ, ஏதோ பெரிய ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ இயேசுவேன்னு ஆராதிக்க கூடாதுங்க. I tell you brother sister, நீ பரிசுத்த வாழ்க்கையை வாஞ்சிக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் பொழுது, கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழும் பொழுது, உன் பிரச்சனை கர்த்தர் தாங்கிக் கொள்வார். அவர் உன்னை நடத்துவார், உன் தேவைகளை அவர் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. குறைவுள்ளவனாய் உன்னை வைக்க மாட்டார். நிச்சயமாய் உன்னை நிறைவுள்ளவனாய், அமுக்கி கொலைக்கு இடமில்லாமல் போக மட்டும் நீ பிறருக்கு எடுத்துக் கொடுக்கும்படி கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். அதற்கு ஒரே ரகசியம், நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் விருப்பங்களை உனக்கு தருவார். சங்கீதம் 37:4 வசனம். Psalm 37:4. நீ கர்த்தருக்குள் rejoice and delight in the Lord, and that He will grant you the desires of your heart. Amen. I give glory to God for such a great privilege, the key of secret that God has given to us through His word. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் விருப்பத்தை அவர் உனக்கு அருள் செய்வார். Oh dear brothers and sisters,
நம்மளுடைய இருதயத்தின் விருப்பம் எல்லாம் அவருக்கு விட்டுணுங்க. மற்றவனுடைய பிரச்சனைக்காக தாங்க நம்ம ஜெபிக்கணுங்க. இது என் வாழ்க்கையில் நான் அனுபவித்து படித்து பாடம். நானும் என் மனைவியும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பிறருடைய தேவைகளுக்காக, பிறருடைய பிரச்சனைகளுக்காக, எங்க தேவைக்காக ஜெபிக்கிறது ரொம்ப ரேருங்க, ரொம்ப ரேர். ஏதாச்சும் ஜெபிச்சா கூட ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருவோம், மிச்சம் அப்பாவுக்கு தெரியும், அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. எங்க டியூட்டி என்னன்னா அப்பாவுடைய வேலை என்ன சொல்றாரு அதை செய்யணும். என் சகோதரனை தாங்குவது, என் சகோதரியை தாங்குவது, அதுதாங்க எங்க வேலையே. இன்னைக்கு காலையில சபையை உங்களை பார்த்து சொல்றேன், அசுத்தமா இருக்கிறவனே நீ இன்னும் அசுத்தமா இருந்துக்கோ, அநீதி செய்கிறவனே இன்னும் அநீதி செய்துக்கோ. ஆனா நீதியோட வாழ விரும்புகிற தெய்வ குழந்தையை நீ இன்னும் நீதியில் நடக்க கற்றுக்கொள். பரிசுத்தத்தில் வாழ்கிற தெய்வச்சனமே இன்னும் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். அவருடைய ஒரே ஆசை நீ பரிசுத்தோடு இருந்ததா அந்த மன வாழ்க்கையாக உன்னை சேர்த்துக் கொள்ள முடியும். ஆகையால் அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிப்பாயா மகனே, மகளே. இன்றைக்கு காலையில உங்களுக்கு வருகிற இந்த வார்த்தை தேவ பிரசன்னத்தின் நிறைவில் நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன். Please receive it. This is the word of God. சாஜி ஏப்ராமை பார்க்காதீங்க. Don't look at this man who's speaking to you. Look at the word of God and the truth of God. I mean, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. He is the great one. He is the one to look at. அவரை பாருங்க. இவருடைய பிரசன்னம் நல்லதுன்னு சொல்லி என்னுடைய பிரசன்னம் அல்ல. இதுவே இந்த வார்த்தை. This is the word of God and I'm just a servant of God. That's all. Dear brother, sister, we are nothing special out here. We are just the servants of the living God. அவருடைய கிருபை தவிர வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில. அவர் தந்த கிருபை தவிர இந்த வார்த்தை கூட புரியாதுங்க நம்ம வாழ்க்கையில. To understand the Revelation book புரியணும்னா you need the grace of the Holy Spirit. மனுஷ புத்தியில புரியாத இந்த book of Revelation. பரிசுத்தாவியோட கிருபை இல்லாமல் புரியவே புரியாது. இன்னைக்கு காலையில இந்த ஆழங்களை தேவன் இந்த சபைக்கு தொடர்ந்து தந்ததுக்காக எத்தனை பேர் நன்றி சொல்ல விரும்புறீங்க? கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? Let his name be glorified. Thank you Father God. Thank you Jesus. இதெல்லாம் வாழ்க்கையின் அடிப்படை அர்த்தம் கூட. Dear brother, sister, this is the real meaning of living for Christ. என் வாழ்க்கையில் ஒரு சகோதரனை பார்த்தா அவரை வெறுக்கிறதுக்கு இல்லை, அவர் எனக்கு துரோகம் பண்ணினா கூட அவருக்காக ஜெபிக்க. என்னை வெறுக்கிறவனை நேசிக்க நிறைய பேர் உங்களை வெறுப்பாங்க. என் நாமத்தை நிமித்தம் எல்லாரும் உங்களை வெறுப்பாங்கன்னு தான் சொல்லி, எல்லாரும் ஒருத்தன் கூட பாக்கி வர மாட்டேன். உன் அப்பா அம்மா கூட உன்னை வெறுப்பாங்க, உன் சொந்த சகோதரர் உன்னை வெறுப்பாங்க, உன்னுடைய உறவினர்கள் வெறுப்பாங்க, அக்கம் பக்கத்துல வெறுப்பாங்க, ஆபீஸ்ல வெறுப்பாங்க, உன் வேலை இடத்துல வெறுப்பாங்க, உன் பிசினஸ்ல நீ நல்லவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தனிமையில நீங்க இருக்கும் பொழுது இயேசுவே இந்த அனுபவத்திற்கு நன்றி அப்பா. நீங்க கெத்செமனே தோட்டத்தில் இதே அனுபவத்தில் கடந்து போனீங்களே, உங்களுடைய அனுபவத்தின் பங்கை என் வாழ்வில் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லிடலாமா? Thank you Jesus for such experiences of pain and failure and loneliness and rejection. I give you thanks Master for the things which I've never thanked you for. இன்னைக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. Receive the glory, King of Kings and Lord of Lords. Be magnified, be glorified. Hallelujah. Oh my dear brothers and sisters, what a privilege to stay as a child of God. What a privilege to walk in the fear of God. What a privilege to humble at the Master's feet and say, here I am and I am nothing Father but by your grace. Amen. இதல்லவா கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழைப்பு. இதற்கென்று அல்லவா ஆதி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு விஷயம் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை திரும்பி பார்ப்போமா? இன்றைக்கு மத்தியானம் முடிக்கிறதுக்கு முன்னால நான் கேட்கிறேங்க, நம்ம எத்தனை பேர் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தின் பந்தியில் நாம் இருப்போம்? அதற்கு தானே இந்த வாழ்க்கை. நம்மளுடைய எத்தனை பேர் அங்கே இருக்க மாட்டோம்? இன்னைக்கு உண்மையா நம்மளுடைய மனசாட்சியை பொறுத்து சொன்னா நம்ம யாரும் அங்கே இருக்க மாட்டோம். இதை வெட்கப்படாமல் நான் சொல்லுறேன். ஆனா அவருடைய கிருபைன்னு ஒண்ணு இருக்குங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். கிருபைன்னு ஒண்ணு இருக்குங்க, கிரேஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்க. அதுக்கு விலை சொல்ல முடியாதுங்க. அவருடைய ரத்தத்துக்கு விலை சொல்ல முடியாதுங்க. The blood that is shed on the cross, brother sister, அந்த ரத்தத்துக்கு என்ன விலைன்னு தெரியாதுங்க. That's why we say, I will never know how much it cost to see my sin upon that cross. I will never know how much it costs. அப்பா அந்த ரத்தத்தினுடைய விலை என்னன்னு தெரியாதப்பா. I really don't know, Appa. But thank you, Appa, for that mercy. Thank
you for that grace. அப்பா நீ தருகிற அந்த கிருபை மாத்திரம் அறிந்து வாழ என் வாழ்வில் தயவு செய்வீங்களா? உங்களுடைய கிருபை தருவீங்களா? Shall we all humble ourselves at the feet of God? Brother, sister, இந்த தேவ பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த தேவ பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? அநேகரோடு இன்றைக்கு தேவாவியானவர் இடைப்படுவதை நான் ஆவியில் உணர்கிறேன். Very specifically, God is speaking to many people in this church today. எல்லாரும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? தேவ பிரசன்னத்துல பரலோகத்துல குப்புறம் விழுந்து ஆராதிக்கிறாங்க. நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற பரிசுத்தரை கொஞ்சம் நோக்கி பார்க்கலாமா? இன்னைக்கு இந்த மத்தியான வேளையில தெய்வச்சனமே இந்த பாடல்களை சகோதரர்கள் பாடும் பொழுது ஒரு விசை